ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் துலா ராசி. இந்த 7வது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட, வாழ்க்கை துணை கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இயல்பாகவே இப்படி தான் இருக்கும். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு. எப்பவுமே அந்த தராசில் இருக்கிற முள் மாதிரி தான் நடுநிலையாக நிற்கக்கூடியவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க. அநியாயமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பொங்கி எழக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இவங்களோட இருக்கும். டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க. ஒரு விஷயம் செய்யணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு வியாபாரம் செய்யணும், ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னுலாம் செய்ய மாட்டாங்க. யோசித்து பொறுமையாக நிதானமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த துலா ராசி என்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஐபியாக தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டாங்கன்னா அந்த துலா ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பொறுப்புகளை தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துலா ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் வருகின்ற நாட்களில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளால் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா சில உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய சுயமரியாதை இந்த காலகட்டத்தில் அதிகமாக போகுது. செல்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவும் ஒரு மரியாதையாகவும் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் அந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. அந்த திருப்பி அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு இருந்தீங்க இல்லையா, வருகின்ற நாட்களில் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் வருகின்ற ஒவ்வொன்றா சரியாக போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அராஜகம் பண்ணுற மாதிரி ராஜாங்க ரீதியாக ஒரு சில சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு சிலர்லாம் மிரட்டிக்கிட்டு உங்களையே ஒரு சில இடத்துல வேலை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சிரமங்கள் எல்லாம்
எல்லாமே மாறப்போகுது. உத்தியோகத்தில் உங்களுடைய நிலையே மேம்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வேடிக்கையாக வினோதமாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த மாதிரி வேடிக்கை வினோதமான நிகழ்வுகளையும் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தோடு போய் சென்று கலந்துக்கிறதுனால உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்கள் கூட கலந்து கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு வரன் அமையாமல் கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கூடி வர்றதுக்கான கிரக அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த உதவி எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் இந்த கலைத்துறையை சார்ந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. 4 வீலர் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்கிட்ட இருந்து ரொம்ப நாளாக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் லேட்டாக வரும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கவே இல்லை, தாமதமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அது இந்த மாத இறுதிக்குள்ளே, குறிப்பாக இந்த சித்திரை மாத இறுதிக்குள்ளே அதெல்லாம் ஒரு சாதகமான பலனாக உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் அதிக நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசை இது எல்லாமே நிறைவேறும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். பல வகையான யோகங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த மனக்குழப்பம்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அது எப்பாடுபட்டாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொறுப்பையும் நீங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெற்றி பெறதுக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் இருந்த அந்த காரணமில்லாத வருத்தம், குழப்பம் இது எல்லாமே சரியாக்கி ஓரளவுக்கு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பண நடமாட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்த அந்த மனநிலை மாறி ஓரளவுக்கு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே அடங்கி போகாமல் ஒரு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அடங்கி போகாமல் இது கரெக்டாக சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரி வாதிடக்கூடியவங்க தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பாதிப்புகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. தென்கிழக்கு திசையிலேருந்து ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வரன் தேடுறவங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த திசையிலேருந்து ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
துலா ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. உறவினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டு ஒரு சில விஷயங்களில் இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த கருத்து பரிமாறும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். வேலையில் தொழிலில் ஒரு சில முயற்சிகளை போட்டு அதற்கு போதுமான பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வெற்றி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கும் சென்று சனீஸ்வர பகவானை ஒரு 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த நேரத்தில் நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.